ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆடி மாதம் அப்படின்னாலே வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்புக்குரிய நாள் தான். அதுலேயும் ஆடி 18க்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ அதை விட அதிகபட்சமான சிறப்பு ஆடி 28ஆம் நாள் அன்னைக்கு இருக்குங்க. பொதுவாகவே ஆடி மாதம் முழுக்கவுமே எல்லா விதமான தெய்வங்களையும் வழிபாடு பண்ணலாம். இந்த ஆடி 28 அப்படின்றது காக்கும் தெய்வம், அதாவது உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இந்த நாளில் சிறப்புக்குரிய ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. மதுரை வீரன், கருப்பசாமி, முனியப்பன், ஐயனார் இந்த மாதிரியான உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருங்க. உங்களுக்கு கண் திருஷ்டியாக இருக்கட்டும், எதிரி தொல்லையாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், பில்லி சூன்யம், ஏவல்னு இந்த மாதிரி மாந்திரீக விஷயங்களால் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் காவல் தெய்வங்களால் தீர்க்க முடியும். உங்களுக்கு எப்பவுமே காவலாக இருந்து காப்பாற்றுவாங்க. இந்த ஆடி 28ஆம் நாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, காவல் தெய்வங்கள், அவங்கள போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு சூடம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதோடு கூட எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த எல்லை சாமி பாதத்தில் வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு மஞ்சள் கலர் துணியில் நீங்கள் அதை வச்சு முடிச்சா கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலை நீங்கள் கட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம் உங்கள் குடும்பத்துக்கு காவலாக இருந்து பாதுகாப்பாங்க, எந்த ஒரு ஆபத்துமே வராமல். இந்த நாளில் நீங்கள் செய்கிறது கூடுதல் விசேஷம். இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே செய்யலாம், இல்லைன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.